நடிகராக இருந்து அரசியல்வாதி அவதாரம் எடுத்திருக்கும் சரத்குமார் தனது சமத்துவ மக்கள் கட்சியை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேசிய கட்சியான பாஜகவுடன் இணைத்தார். இந்த நிலையில் எதிர்பார்த்தபடி அவருக்கு பாஜகவில் பதவி கிடைக்காததால் மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை புதுப்பிக்கப் போவதாக கடந்த சில நாட்களாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் விரைவில் தனது ஆதரவாளர்களை திரட்டி சரத்குமார் ஆலோசனை நடத்த போவதாகவும் கட்சி தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளிவரலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இருந்து நடிகர்கள் அரசியலுக்கு வருவது வழக்கமான ஒன்றாகி விட்டது. நடிகர் எம்ஜிஆர் காலம் முதல் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வரை பல நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கி பலர் தோல்வியையும் தழுவி இருக்கிறார்கள். சிலர் வெற்றி பெற்று உள்ளார்கள். குறிப்பாக எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் முதல் அமைச்சர்களாகவும், விஜயகாந்த் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராகவும் வளர்ந்து தமிழக அரசியலில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். அந்த வரிசையில் தமிழ் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர் தான் சரத்குமார். திரைப்படத்தில் வில்லனாக அறிமுகமாகி நாயகனாக அவதாரம் எடுத்து 1990 காலகட்டங்களில் மிகவும் பிரபலமாக சினிமாவில் வலம் வந்தவர் நடிகர் சரத்குமார். 1996இல் அரசியலில் கால் எடுத்து வைத்தார். அப்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தலில் திமுக ஆட்சி அமைந்த நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கு நெருக்கமானார் சரத்குமார். சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதற்காக 1998இல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு அந்த தேர்தலில் சரத்குமார் தோல்வியை சந்தித்தாலும் 2001இல் சரத்குமாருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி திமுக சார்பில் அளிக்கப்பட்டது. ஆனால் திமுகவில் சிலரால் தான் அவமானப்படுத்தப்பட்டதாக கூறி அக்கட்சியில் இருந்து விலகிய சரத்குமார் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்தார். ஆனால் சில மாதங்களிலேயே நடிகர் சங்க விவகாரம், சினிமா தொழில் உள்ளிட்டவை காரணமாக அதிமுகவிலிருந்து விலகினார். அப்போதுதான் 2005ஆம் ஆண்டில் நடிகர் விஜயகாந்த் தேமுதிக என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். அப்போது முதல் ஒவ்வொரு நடிகருக்கும் அரசியல் ஆசை ஏற்படுத்தியது. இந்த வரிசையில் சரத்குமார் 2007ஆம் ஆண்டு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்து தோல்வியை தழுவினார். அதே நேரத்தில் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து தென்காசி மற்றும் நாங்குநேரி தொகுதிகளில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி போட்டியிட்ட நிலையில் தென்காசி தொகுதியில் சரத்குமார் வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் தொடர்ந்தது. ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை. தொடர்ந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 2021இல் தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து 40 தொகுதிகளிலும் போட்டியிட்ட அனைத்திலும் தோல்வியை சந்தித்தார். இந்த நிலையில் தான் 2024 மக்களவை தேர்தலை முன்னிட்டு தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை முன்னிலையில் தனது கட்சியை பாஜகவில் இணைப்பதாக கூறினார். மேலும் பிரதமர் மோடியுடன் இணைந்து செயல்பட்டால் நாட்டுக்கு நல்லது என தெரிவித்து அண்ணாமலையிடம் கட்சியை இணைத்துவிட்டார். இந்த நிலையில் கட்சியில் சேர்ந்த தனக்கு பெரிய பொறுப்பு வழங்கப்படும் என சரத்குமார் எதிர்பார்த்தார். ஆனால் அண்ணாமலை இருந்தவரை அவருக்கு எந்த பதவியும் கிடைக்கவில்லை. புதிதாக நயினார் நாகேந்திரன் தலைவர் ஆனதுக்கு பிறகும் தனக்கு பதவி கிடைக்கும் என சரத்குமார் ஆர்வத்தோடு காத்திருந்த நிலையில் அதற்கும் விடை கிடைக்கவில்லை. கடந்த சில தினங்களுக்கு முன்பு நயினார் நாகேந்திரனை சரத்குமார் நேரில் சந்தித்து தனக்கு பதவியும் தனது ஆதரவாளர்களுக்கு பதவி தருவதாக சொன்னீர்களே என நினைவுபடுத்தியதாகவும் தேசிய தலைமை முடிவெடுக்கும் என நயினார் நாகேந்திரன் பதில் கூறியதால் நடிகர் சரத்குமார் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கலாம் என சரத்குமார் முடிவு செய்து இருப்பதாக கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி ஒன்றிய செயலாளர்கள் வரை பல ஆண்டுகளாக கட்டி காத்த கட்சி
கட்டமைப்பு தற்போது தூள் தூளாகிவிட்டது. பதவியில் இருக்கிறோமோ இல்லையோ ஒரு கட்சியின் மாவட்ட செயலாளர் என்ற பெருமையோடு வந்தவர்கள் தற்போது மன உளைச்சலில் இருப்பதாக பலர் அவரிடம் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இதனால் மீண்டும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தொடங்கப்படலாம் என்றும் விரைவில் சென்னையில் தனது ஆதரவாளர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது மறைமுகமாக நடைபெற்று வருவதாகவும் மண்டல அளவிலான நிர்வாகிகளை அழைத்து நடிகர் சரத்குமார் பேசி இருப்பதாக கூறப்படுகிறது. விரைவில் மாவட்ட செயலாளர்கள் சந்திப்பும் அதன் பிறகு ஆதரவாளர்கள் உடனான ஆலோசனை நிகழ்ச்சியும் நடைபெறும் என்கிறார்கள் நடிகர் சரத்குமாரின் ஆதரவாளர்கள். மீண்டும் சமத்துவ மக்கள் அரசியல் கட்சியை நடிகர் சரத்குமார் புதுப்பித்து தமிழக அரசியல் பயணத்தை மேற்கொண்டால் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் எந்த அணியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பார் என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் களத்தில் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.